வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்னாலே அது தனி ஸ்பெஷல் தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஸ்வீட், ரசமலாய். இது வீட்டில் செய்யணும்னு நம்ம எப்போவுமே நினச்சிருப்போம், ரொம்ப கஷ்டம்னு. இதில் கொஞ்சம் டெக்னிக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இது செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசமலாய் செய்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு முதல்ல 1 லிட்டர் ஃபுல் ஃபேட், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சணும். பால் காஞ்ச உடனே இதில் 2 எலுமிச்சைப்பழம் ஜூஸ் ஊற்றணும். ஜூஸ் போட்ட பிறகு 2 நிமிஷத்துலேயே பால் திரிஞ்சிடும். பால் முழுசாக திரிஞ்ச உடனே ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டணும். இதுக்கு ஒரு வடிகட்டியில் மெலிசான துணியை வச்சு இந்த திரிஞ்ச பாலை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு கொஞ்சம் சாதா தண்ணி அது மேலே ஊற்றுனீங்கன்னா எலுமிச்சைப்பழோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருக்காது. துணியை நல்லா கட்டி விட்டுருங்க. இது ஒரு 15-20 நிமிஷம் கட்டி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி அதெல்லாம் வடிஞ்சிரும். இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அருமையான சேனாக கிடச்சிருக்கு. இது வச்சு தான் நம்ம ரசமலாய் செய்ய போகிறோம். இது ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசையணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரசமலாய் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது நம்ம ரசமலாய் உருண்டைகள் செய்ய போகிறோம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரசமலாய்க்கு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி வச்சுக்கலாம். ரசமலாய்க்கு சின்னதாக உருண்டைகள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது சுகர் சிரப்பில் போடும்போது நல்லா அது ஊறி நல்லா பெருசாக வரும். ஸோ சின்னதாக செய்யுங்க. நான் ரவுண்டாக ஃப்ளாட்டாக தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 4 கப் தண்ணி ஊற்றி ஒரு கப் சர்க்கரை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே செஞ்சு வச்ச உருண்டைகளை சர்க்கரை பாகில் போடணும். எல்லாம் சேர்த்த பிறகு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சேனா உருண்டைகளை திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் முழுசாக வேகும். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, நல்லா உப்பி இருக்குது. இப்போ இது எல்லாமே சர்க்கரை பாகுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. ரசமலாய்க்கு நம்ம பால் ரப்டி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 500 ml பால் எடுத்து பால் சூடான உடனே இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா பால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, பொடியாக நறுக்கின பிஸ்தா, பொடியாக நறுக்கின பாதாம், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்ச உடனே பால் கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது சேனா உருண்டைகளை தண்ணியிலேருந்து எடுத்து மெதுவாக அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் அதை வடிஞ்சிரும். அதை எடுத்து நீங்கள் பால் ரப்டியில் போடணும். இந்த மாதிரி சேனா உருண்டைகளை எல்லாமே பாலில் போட்ட பிறகு ஒரு 6 மணி நேரம் அது பாலில் நல்லா ஊறணும்.
1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அருமையான ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கும்போதே வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் போல் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான ரசமலாய் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா ஒரு 6 hours அந்த பாலில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்லேயே இதை அப்பப்போ செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.